ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்மக்கிட்ட எல்லா பொருளும் இருக்கும், அதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணுவோம். ஆனால் அது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் சடனாக ஒரு நாள் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு ரெசிபி பண்ணுவோம். அதோடய டேஸ்ட் உண்மையாகவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ண வெஜ் பிரியாணி தான் இது. அதோடய ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 ml எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே எப்பவும் போல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே வெட்டி வச்ச வெங்காயம், மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போடுறதுனால தக்காளி இன்னும் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி இதோடு சேர்த்துக்கலாம். நான் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட், அதாவது நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். காய்கறி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் வேக விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே மல்லி, புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி, புதினா சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ காய்கறி பாதி அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் நார்மலாக சாப்பாடு செய்கிற அரிசியை தான் எடுத்திருக்கேன். அது ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை கழுவி 2 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு இருக்குது. இப்போ நம்ம மல்லி, புதினா போட்டு தம் போட வேண்டியது தான். தம் போடுறதுக்கு பிரியாணி மேலே ஒரு மூடி வச்சு அது மேலே ஒரு வெயிட்டான பொருளை வச்சா போதும். நார்மலாக நான் எந்த மாதிரி பிரியாணி பண்ணாலுமே இப்படி தான். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது மேலே இடி உரலை வச்சுட்டோன்னா அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அப்படி தான் தம் போடுறது. இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி வந்துருச்சு. அது மேலே நம்ம 1 ஸ்பூன் நெய் போட்டு அப்படியே கிளறி விட்டுக்க வேண்டியதான். நம்ம பிரியாணி ஆறுனதும் பரிமாற வேண்டியது தான். நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக பிரியாணி இருக்காது. காஷ்மீரி மிளகாய்த்தூள் போடுறதுனால பிரியாணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் நம்ம நார்மலான மிளகாய்த்தூள் போட்டாலுமே பிரியாணி டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காய பச்சடியும் பொட்டேட்டோ ஃப்ரையும் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.